வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரோக்கியா வைப்ஸ். இன்றைக்கி நான் வந்து மெட்ரிட்டில் தான் வந்திருக்கிறேன், மெட்ரிட் போர்ட்டில். ஸோ இன்றைக்கி நான் வந்து சுற்றி பார்க்க போகிறேன். எப்படி இருக்கும், என்ன இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து வெலன்சியா மெட்ரிட் அப்படின்ற ஒரு போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்பெயின் போர்ட்டுக்கு தான், வெலன்சியா அப்படின்ற ஒரு ஸ்பெயின் போர்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. குளிர் தான், பட் அந்தளவுக்கு இல்லை, மைல்டாக எதுவுமா சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலேயே எனக்கு இந்த கிளைமேட்டில் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி இங்கெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரோடு டிராஃபிக் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கிறேன். பின்னாடி இருக்க பில்டிங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இருக்க போகிற இடத்துல இருந்து ரொம்ப லாங்கில் வந்துட்டேன். நான் வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ தனியாக தான் சுற்றிட்டுருக்குறேன். காலையிலேயே மக்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. கிராஸ் பண்ணி வந்துட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நியரஸ்ட் ஷாப்பிங் சென்டர் ஏதாவது இருக்கான்னு பார்த்து நான் போய் ஷாப்பிங் பண்ண போகிறேன். குளிர் தாங்கலை கைஸ். நான் வேறு கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு ஜர்க்கின் கூட எடுக்காமல் சும்மா சக்க போட்டு இது உதறுது. குளிரில் என்னுடைய முகமே மாறி போச்சு. ஒரு வேறு ஃபீல்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டென்னு அது எல்லாமே நல்லா இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து இந்த சைனீஸ் ஷாப் நிறையா இருக்குதுங்க. சூப்பர் மார்க்கெட் இருக்குது. எனக்கு பேக் சைடில் பார்த்திங்கனாலாம் சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி இ-பைக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நான் ஒரு நாள் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். பட் இங்கெல்லாம் ஆப் தேவை. நம்மளுடைய கிரெடிட் கார்டை வந்து நம்ம அதோட ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு போர்ட் ஒன்று இருக்குது எனக்கு முன்னாடி. அந்த காலத்து ஒரு கோட்டை. உண்மையிலேயே இத்தனை வருஷம் போனாலும் வந்து இதோடைய அந்த பிரம்மாண்டம் குறையலை. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஃபவுண்டன் ஒன்று இருக்குது. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஃபோர்ட் மட்டும் இல்லைங்க, இது ஒரு பழைய காலத்து சர்ச் தான் இது ஆக்சுவலாக. ஸோ நான் அப்படியே சர்ச் போயிட்டு போக போகிறேன். இங்கே ஒரு ஃபோர்ட் ஒன்று இருக்குது, ஃபவுண்டன் ஒன்று இருக்குது. நான் வந்த நேரம் தண்ணி நின்று போச்சு. ஸோ இதுதான் அந்த ஃபவுண்டன் எனக்கு பின்னாடி இருக்கிறது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு. சரி, நான் இப்போ வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே சர்ச் போயிட்டு சின்னதாக ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவும் லைஃப்பில் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் ப்ரே பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோ கண்டினியூ பண்ண போகிறேன். தேங்க்யூ. ஓகே மக்களே, நம்ம ஆக்சுவலாக வந்து சர்ச் போயிட்டு வந்தாச்சு. ஸோ அப்படியே ரிலாக்ஸாக வெளியே போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ அப்படியே நடந்துகிட்ருக்கிறேன் நான். சர்ச் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஓல்டு ட்ரெடிஷன் இன்னும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வெளியே வந்த இடத்துல ஒரு லாட்டரி டிக்கெட் கடை ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக இதாக இருக்கும் லாட்டரி டிக்கெட் கடை. இந்த மாதிரி கடைகளில் இங்கெல்லாம் லாட்டரி டிக்கெட் விற்பாங்க. ஸோ சும்மா அப்படின்னு சொல்லுவீங்களா, எல்லாருமே சும்மான்னு சொல்லுவோம். இங்கே சும்மா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. ஸோ நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் போகிறேன். எனக்கு பின்னாடி தான் இருக்குது அந்த சும்மா.
ஸோ அந்த சும்மாவில் தான் போயிட்டு எனக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஆனால் இங்கே நிறைய தேன் கூடுங்க அதிகமாக இருக்குங்க. என்னை சுற்றி ஒரே தேனியாக பறந்துட்டுருக்குது. ஒரு போடு போட்டுச்சுன்னா என் கதை முடிஞ்சது. இங்கே ஒரு பேங்க்லாம் இருக்குது. உண்மையிலேயே சிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. பின் எல்லாம் செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கும். ஸோ இங்கே ஃபார்மசி கூட இருக்குது. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க சிட்டியில். ஸோ நான் வந்துட்டுருக்கிறேன். நான் இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப லாங்கில் வந்துட்டு இங்கே கூட வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார்மசி இருக்குது. நான் இப்போ ரோடு க்ராஸ் பண்ண போகிறேன். ஸோ ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண போகிறேன். நான் ஆக்சுவலாக இது இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ரூட்டு. அதுவும் இல்லாமல் டிராஃபிக்லாம் பார்த்து தான் நடக்கும் இங்கே. இப்போ நான் இருக்கிற இடம் எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டாப் போட்டிருக்கு. நான் நடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெட்டில் ஒரு சின்ன இதுவாக போட்டிருக்கிறாங்க. ஸோ லெவல் கிராசிங் பார்த்திங்கன்னா அங்கே ரெட்டு வந்து க்ரீனாக எரியறப்போ தான் க்ராஸ் பண்ணணும். அதுதான் எனக்கு ரொம்ப சேஃபு. பஸ்ஸஸ் இதுதான் ஆக்சுவலாக பஸ்ஸஸ். நம்ம ஊர்லலாம் ஒரு பஸ் ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். இது பார்த்திங்கன்னா 2 பஸ் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. இந்த ரூட்லலாம் எப்படி தெரியல. இதே பார்த்திங்கன்னா டபுள் டக் பஸ் கூட வருது. அதெல்லாம் நம்ம ஊரில் எங்கே பார்த்து பல வருஷம் ஆச்சுங்க. 52 54 ஏதோ ஒன்று தான் இருந்தது. சரி இப்போ க்ராஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் க்ராஸ் பண்ணுறேன். அதுவும் வந்து சொல்லப்போனால் எந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த பஸ்ஸு மவுண்ட் ரோடு அந்த ரூட் தான் போகும். தாம்பரம் மவுண்ட் ரோடு ரூட்டு. அதெல்லாம் மறக்க முடியாது நினைவுங்க. டபுள் டக்கர் பஸ்லலாம் ஏறி போனது. ஆனால் இப்போ சுத்தமாக அது இல்லை. கேரளாவில் தான் ஏதோ அதை டூரிஸ்ட்டுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. ஹில் ஸ்டேஷனில் சேஃப் இல்லை அப்படின்ட்டு அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுவும் கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் ஐம் நாட் ஷுர். பட் இங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் வந்துட்டேன் ரோடை க்ராஸ் பண்ணி. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா சூப்பர் மார்க்கெட் போக போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி எல்லாமே பின்னு, இதெல்லாம் டஸ்ட்பின்னு. ஸோ என்னென்ன இது தேவையோ இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு பஞ்சாபி அண்ணன் இருக்கிறாரு. அவங்க சூப்பர் மார்க்கெட் தான் நினைக்கிறேன். ஸோ நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து சும்மா சூப்பர் மார்க்கெட்டில் நான் பார்த்திங்கன்னா இந்த இளநீ ட்ரிங்க் வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஊரில் 40 ரூபா, இந்த ஊரில் வந்து 2 யூரோ கொடுத்து வாங்கியிருக்கிறேன். கடப்பாடிங்களா? ஓகே, ஆனால் 100% நேச்சுரல். இங்குத்தி இளநீ அந்தளவுக்கு இனிப்பு இல்லை, கொஞ்சம் சுவர் டேஸ்ட்டாக தான் இருக்குது. பட் ஓகே. ஒழுங்கு மரியாதை ஊருக்கு போய் சேர போகிறேன் நான். ஸோ இங்கே வந்தாச்சு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தூரம் வந்ததில்லை. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்த வழியிலே திரும்பி போகிறேன். ரோடு கிளியராக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக சர்ச்சில் வந்து ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது போல். ஸோ அதனால் அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ வந்தாச்சு. இந்த சின்ன சின்ன சுவீனியர் ஷாப்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நிறைய சுவீனியர்ஸ் வந்து நான் வந்து சேல் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ எங்கே வந்தாலும் சரி நான் மொபைல் கையிலேயே வச்சு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சரி, நான் ஒரு சின்ன ரவுண்ட் அப்படியே போகலான்னு இருக்கிறேன்.
இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பொட்டி கடை இருக்கும் ஆக்சுவலாக. நியூஸ் பேப்பரு அது எல்லாமே ஸோ வாங்குகிற இடம். இங்கெல்லாம் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆனால் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாம் பர்கரு பீட்சா அந்த மாதிரி தான் இருக்குது. 8 யூரோ 9 யூரோ அது மாதிரி ரேஞ்சில் தான். மக்கள் இங்கேயே பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எல்லா இடத்துலையும் இந்த ஏழ்மையான நிலைமைகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சிட்டி வந்தாச்சு. இங்கே மக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான். ஸோ நான் இப்போ கிளம்பி வந்துட்டேன். இப்போ நான் அப்படியே ரிலாக்ஸாக நடந்து என்னுடைய இடத்துக்கு போக போகிறேன். உண்மையிலேயே ரொம்ப லாங்கில் வந்துட்டேன். நான் திரும்பி போகிற வழி கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்குது. வெளியே வந்துட்டு ரிட்டர்ன் போகிறதுக்குள்ளார காமெடியாக இருக்குது. வெளியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் க்ராஸ் பண்ணிக்கிறேன், ரோடு க்ராஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கார்லாம் நமக்கு பார்த்தா வழி விட்டுடுறாங்க. இதுக்கு மேலே நான் அப்படியே ரிலாக்ஸாக நடந்து நான் வந்த இடத்துக்கு திரும்பி போக போகிறேன். டைம் ஆக ஆக கொஞ்சம் அதோடைய குளிர் மாறுது. அந்தளவுக்கு குளிர் எதுவும் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஆகுது. ஸோ நான் இவ்வளோ தூரம் நான் கடந்து வந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி வந்து ஒரு டூர் கைட் மாதிரி இருக்கிறாங்க. உண்மையிலேயே கட்டடங்கள்லாம் செம்மையாக இருக்குங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சது. ஸோ இது எமர்ஜென்சி போல் போலீஸ் கார் போகுது ஆக்சுவலாக அந்த சைடு. இந்த ஊர் சைரன் சத்தமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கொஞ்ச நேரத்தில் அள்ளி கிளம்பிடுச்சு. நம்ம வேறு இந்த ரூட்டில் வந்துட்டுருக்கோமா, திடீர்னு சைரனை போட்டோன்னையும் பகீர்னு ஆயிடுச்சு. நான் வந்திருக்கிற இந்த சைடு பார்த்திங்கன்னா போர்ட்டு, அதாவது என்ன சொல்கிறது, ப்ரைவேட் யாட்டு அதெல்லாம் நிற்பாங்க. ஸோ உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், எனக்கு பின்னாடி ஒரு சூப்பரான கட்டடம் ஒன்று இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி எனக்கு பின்னாடி இருக்குது ஃபுல்லாக யாட்டு. எப்படி சொல்கிறது, இது ப்ரைவேட்டான ஒரு ப்ளேஸு. பட் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ரிலாக்ஸ் பண்ணலாம். நான் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நான் வாங்கிட்டு வந்து இந்த இளநியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப போகிறேன். நான் லைஃப்பில் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எப்படி சொல்கிறது, நான் லைஃப்பில் உண்மையிலேயே நான் தோற்றுட்டேன். நான் நிறையா தோற்றுட்டேன், நிறைய இழந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையில். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். இன் சர்டன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னுடைய ஃபோக்கஸ் நான் எல்லாத்தையும் திருப்பினது வந்து என்னென்னா, நம்மளால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, உண்மையிலேயே என்ன சொல்கிறது, ஐ டர்ன் டு காட். என்றைக்கு நான் வந்து ப்ரே பண்ணி உண்மையிலேயே நான் ஒரு ஹெல்ப் வந்து ஒரு மனுஷங்கிட்ட கேட்டால் கூட செஞ்சுருப்பாங்களான்னு தெரியல. நான் வந்து ப்ரே பண்ணேன், காட் கிட்ட கேட்டேன், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னப்பா என் லைஃப் இந்த மாதிரி போகுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, இவ்வளோ கஷ்டமாக போகுது, எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு. எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தாங்க. உண்மையிலேயே எனக்கு இந்த வேலை கிடச்சது கூட என்ன சொல்கிறது, நான் இப்போ சீஃபரர் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ எனக்கு வேலை கிடச்சிது. வேலை கிடச்சி இந்த மாதிரி இடங்களை சுற்றிட்டுருக்குறேன். அதே டைமில் நல்ல vlogs எடுத்து போட்டுட்ருக்குறேன். இது எல்லாமே எனக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரிஸ். இந்த மெமரிஸ்லாம் ரிட்டன் என்னுடைய லைஃப்பில் வருமா அப்படின்னு தெரியல. மொபைலில் என்னால் சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ரொம்ப வருஷம் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து இது ஒரு vlog-ஆக யூடியூப்பாக நீங்களும் ரசிக்கணும் அப்படின்னு தான் இது பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா
யாட் இருக்குது. இது எல்லாமே ப்ரைவேட் யாட்டு தான். ஸோ உள்ளே போயிட்டெல்லாம் இது பண்ண முடியாது, ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. ஸோ நான் வெளியே இருந்து காட்டுறேன். வேறு லெவலில் இருக்குல்ல ப்ரைவேட் போட் இதெல்லாம். ஆக்சுவலாக இந்த ப்ரைவேட் போட்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயந்தான். என் கூட வேலை செய்கிறவங்க யாருமே வெளியே வரல, நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கிறேன். இளநியை வந்து இப்படி தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து வ்ளாக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க சைக்கிளில் 2 கப்புள்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க. குளிர், இளநீ வேறு குடிச்சிட்ருக்கிற, என்ன ஆக போகுது தெரியல. சியர்ஸுங்க, என்ஜாய். ரைட், நான் அப்படியே இது சிப் பண்ணிவிட்டு திரும்பி என்னுடைய வாக்கை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஒன்ஸ் அகெயின் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரோக்கியா வைப்ஸ். மெட்ரிட்டில் இருக்கிறேன் நான். ஆக்சுவலாக மெட்ரிட்டில் வந்து விலான்சியா அப்படின்ற ஒரு போர்ட், அதாவது ஒரு சிட்டியில் இருக்கிறேன் நான். ரைட், இப்போ எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் டைம் லைக் ஆல்ரெடி. ஸோ நான் அப்படியே ரிலாக்ஸாக நடந்து போயிட்டு என்னுடைய ஒர்க் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு போர்ட்டில் இருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ரியலி தேங்க் காட். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வெளியே வந்தது காரணம் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு ஃப்ரீ வைஃபை கிடைக்கும். ஸோ அப்படியே ரிலாக்ஸாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஆனால் எனக்கு அதுக்கு உண்டான ஒரு கொடுப்பனை இல்லை. காரணம், இந்த ஏரியாவில் எங்கேயும் ஃப்ரீ வைஃபை இல்லை. சில கடைகளெல்லாம் வாங்கினா வைஃபை கிடைக்கும். நம்ம சிங்கண்ணங்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொல்லிட்டாரு, இங்கே ரெஸ்டாரண்ட்டில் தான் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு சாப்பிட பிடிக்கல. பிகாஸ் எல்லாமே பர்கர் தான். பட் இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் கேட்டால் சிக்கன் ஸ்லைஸ் வைக்க மாட்டானுங்க, சிக்கன் பேட்டியை வச்சுருவாங்க. ஸோ அது எனக்கு உண்மையிலேயே பிடிக்காது. பட் மதியரால் நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டேங்க. பர்கரோடைய விலை பார்த்திங்கன்னா €7. எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்கேட்டிங்கில் போயிட்டுருக்குறாங்க. பட் எனக்கு உண்மையிலேயே ஸ்கேட் பண்ண தெரியாது. பட் நான் ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன். என்ன ரொம்ப விதமாக பார்த்துட்டு போகிறாங்க. ஏண்டா இந்த குளிர்லேயும் நீ வந்து இளநீ குடிச்சிட்டு ரிலாக்ஸாக நடந்து போயிட்டுருக்குறியன்ட்டு. என்னங்க, ஆனால் உண்மையிலே இங்கெல்லாம் என்ன தான் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் உண்மையிலேயே பெரிய விஷயம். நான் வந்து யாருக்காவது விஷ் பண்ணேன்னா ரிட்டன் விஷ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன உதவி தேவைன்னாலும் உதவி பண்ணுறாங்க. அந்த ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் வந்து பழகணுங்க கண்டிப்பாக. பிகாஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் லைஃப்லேருந்து பழகிடுறாங்க. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். பிள்ளைங்க வந்து வளரும் போதே நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சிடுது. அதுங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு லைஃப்பை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வயசு ஆச்சா, இங்கேயும் பச்சைக்கிளி பறக்குதுங்க. சத்தம் கேட்டுதா தெரில உங்களுக்கு? ரம்மியமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அது கூட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 வயசான உடனே தூக்கிட்டு போயிட்டு ப்ரீகேஜின்னு தள்ளிடுறாங்க. தள்ளிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பிரெயின் ஸ்டிமுலேஷன் வந்து இந்த 2 வயசுலேருந்து 5 வயசு வரலாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த டைமில் வந்து பெற்றோரோட கண்டிப்பாக இருக்கணும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எதுவுமே எதிர்பார்க்க முடியல. பிகாஸ் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஆயிடுச்சு.
அது மட்டும் இல்லாமல் பணம் எல்லாமே எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டோட்டலாக பணத்துக்காகன்னு ஆகிப்போச்சு. ஒரு ப்ரீகேஜியில் தூக்கிட்டு போடுறீங்கன்னா பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு எதாவது சாப்பிட கொடுத்து படுக்க தூங்க வச்சுருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது பிள்ளைங்க வந்து நேச்சுரலாக தூங்குதுங்களா இல்லை வேறு எதாவது கொடுத்து தூங்க வைக்கிறாங்களா எதுவும் தெரியாது. கேர் எடுத்துக்கிறாங்களா என்னன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அப்ராடில் நிறைய கேஸ் நடந்துருக்குது. இந்த மாதிரி ப்ரீகேஜி மாதிரிலாம் தூக்கி போட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறது, பிள்ளைங்களை தூங்க வைக்கிறதுக்காக சிரப்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் கேசஸ்லாம் நிறைய நடந்துருக்குது. ஸோ நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னென்னா ஒரு 5 வயசு வரலாம் பெற்றோரோட பிள்ளைங்க ஜாலியாக ஓடி ஆடி விளையாடி என்ன சொல்கிறது மண்ணில் விளையாடி சரங்கு வந்து அப்போ தான் வந்து பிள்ளைங்களுக்கு என்னடா இந்த மாதிரி புண்ணு வைக்குது அப்படி இப்படின்லாம் பார்த்து வச்சுட்டு இருந்திங்கன்னா கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் பிள்ளைங்களுடைய பாடியில் இம்யூன் சிஸ்டம் வரும். இதெல்லாம் வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா கார்டன் ப்ளே ஏரியான்னு சொல்லி வச்சுருக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. என்றைக்காவது முடிஞ்சால் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. என்னால் வீடியோ எடுக்க முடியாது. காரணம் ஏன்னா இங்கெல்லாம் வந்து குழந்தைங்கள வீடியோ எடுக்குது அஃபென்ஸு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கார்டன் ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த கார்டன் ஏரியா பொறுத்தவரையிலும் எப்படி சொல்கிறது, அங்கே மண் இருக்கும். அந்த ப்ளே கிரவுண்டில் மண் இருக்கும். மண் கொட்டி வச்சுருப்பாங்க பிள்ளைங்க விளையாடணுன்ட்டு. நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அவங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை வந்து ரொம்ப பொத்தி கையில் இது பட்டா டிஷ்யூலாம் போட்டு தொடச்சி பிள்ளைய ரொம்ப இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க வளர்ந்து வர காலத்தில் அதுங்க படுற கஷ்டம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா அந்த இம்யூன் சிஸ்டமே இருக்காது. உண்மையிலேயே பாரம்பரியமான வைத்தியங்கள் என்ன இருக்குதோ, குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணுன்னு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து இது பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. பிகாஸ் நிறையா பேர் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டங்களில். நான்லாம் பார்த்திங்கன்னா எனக்குலாம் நான் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் இங்கிலீஷ் மெடிசனும் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் வந்து நாட்டு வைத்தியமும் அதிகமாக இது பண்ணாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் யாருமே பண்ணுறதில்ல. அதை வந்து ஒரு இது மாதிரியே பார்க்குறாங்க. வந்துட்டேன். ஒரு லாங்கில் அந்த இடத்துல ஒரு சின்ன டாட் மாதிரி தான், அந்த இடத்துல தான் விளையாஞ்சான்னு எழுதியிருக்கோம். ஜனங்க ஆனால் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்காங்க. காலையில் ஏஞ்சோமா, வேலைக்கு போகிறதுக்கு காரில் போகணுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பஸ்ஸு பிடிச்சி போகணுமா, எல்லாம் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சைக்கிள் தான். போகிறோம் இல்லையா, சைக்கிள் எடுத்தோமா, ஒரு மிதிச்சோமா, வேலைக்கு போயிட்டு வந்தோமான்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. நடக்கிறது நிறைய பேர் பிரியப்படுறாங்களோ இல்லையோ, ஸ்கேட்டிங் நிறைய பேர் போகிறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு ஃபிட்டான ஒரு விஷயந்தான். லைஃப்பில் இந்த மாதிரி ஃபிட்னஸ்லாம் கண்டிப்பாக தேவை. நான் கூட ஒரு 5 to 10 years பிஃபோர் ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக தான் இருந்தேன். முடிஞ்சால் என்னுடைய ஓல்டு வீடியோஸ் போய் பாருங்க. ரொம்ப ஒல்லியாக சூப்பராக இருந்தேன். சிக்கன் சிறுத்தை குட்டி மாதிரி. கொஞ்சம் பெருத்த குட்டியாக. ஸோ ஒவ்வொரு நாளும் புது விஷயங்களை நான் பார்க்குறேன், புது விஷயங்களை கற்றுக்குறேன். நீங்களும் நிறைய விஷயங்களை பாருங்கள், கற்றுக்குங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்கள் தேவை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்ப்ளோர் வித் ஆரோக்கியா, அன்புடன் ஆரோக்கியா வைப்ஸ். தேங்க்யூ.